அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். கடலுக்கு அடியிலே இரண்டு குரல்கள் கேட்டன. ஒரு குரலுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளித்து அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை காப்பாற்றினான். மற்றொரு குரலுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிக்காமல் அந்த மனிதனை அடித்தான் என்பதாக இறைவன் கடலுக்கு அடியிலே கற்றிய இரண்டு நபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். முதலிலே ஒரு குரல் எதுவென்று சொன்னால் ஃபிரௌனுடைய குரல். ஃபிரௌனாகப்பட்டவன் கடலிலே மூழ்கடிக்கப்பொழுது அப்பொழுது அந்த மனிதன் கூறுகின்றான், இந்த பனு இஸ்ராயேலர்கள் எல்லாம் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ நான் அந்த அல்லாஹ்வை நான் இப்பொழுது ஈமான் கொள்கின்றேன் என்பதாக அந்த மூழ்கடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஃபிரௌன் கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இது ஏதோ புதியதாக ஒரு குரல் கேட்கின்றதே, யார் என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் கலிமா சொல்லாமல் அவனுடைய வாயிலை மண்ணை போட்டு அப்பொழுது ஃபிரௌன் அந்த இடத்திலே மூழ்கடிக்கப்படுகின்றான். அவன் காலமெல்லாம் அட்டூழியம் செய்து இறுதி நேரத்திலே அந்த கலிமாவை கூறியதன் காரணமாக கூற வந்ததன் காரணமாக அந்த மனிதனுக்கு அழிவு ஏற்பட்டது என்பதாக குர்ஆன் கூறுகின்றார்கள். அடுத்ததாக மற்றொரு குரல் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல். அவர்களும் அந்த கடலுக்கு அடியிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக கூறப்படுது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த குரல் அடிக்கடி கேட்ட குரலாக இருக்கின்றது என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றான். ஆக அடிக்கடி கூறிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கலிமாவை ஏற்று அந்த மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தார். ஆனால் எப்போதாவது ஒரு முறை கூறிய அவருடைய கலிமாவை அல்லாஹ் தஆலா ஏற்காமல் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடித்தான் என்பதாக திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். ஆக நாம் கஷ்டம் வந்தால் மட்டும்தான் இறைவனை நினைக்க கூடாது. மாறாக எந்த நேரமும் இறைவனை நினைத்தார் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக இந்த வரலாறின் மூலமாக படிப்படியாக கூறுகின்றான். அதிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றது என்பதாக திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இன்றைய ஓதப்பட்ட அந்த வசனத்திலே கூறும் பொழுது இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் தூதராக நாம் தேர்ந்தெடுத்தோம் என்பதாக இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறி காட்டுகின்றான். அடுத்ததாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஊருக்கு நைனுவா என்ற ஊருக்கு அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான். அந்த ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு நேர்வழியின் பக்கம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஅவா செய்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு நைனவாவை விட்டு வேறு இடத்திற்கு செல்கின்றார்கள். பிறகு அந்த நைனவா மக்கள் மென்மேலும் அதிகமாக ஷிர்கிலும் இணை வைப்பிலும் அதிகமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது மீண்டும் அந்த மக்களிடத்திலே நீங்கள் சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அதன்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைனவா மக்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து 7 ஆண்டுகள் அந்த மக்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் 7 ஆண்டுகளும் யாருமே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் தொடர்ந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை புறக்கணித்தவர்களாக இருந்தார்கள். எத்தனை நபர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால் 2 நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். இருந்தாலும் கூட தொடர்ந்து 7 வருடங்கள் அந்த மக்களிடத்திலே தாவா பணி செய்து கொண்டேதான் இருந்தார்கள். இறுதியாக அந்த நைனவா மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதை விட்டுவிட்டு தங்களுடைய ரப்பை பறித்து அல்லாஹ்வை குறித்து அவர்கள் பரிகாசமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
என்னை பற்றி நீங்கள் கூறினீர்கள், நான் படுத்துக் கொண்டேன். ஆனால் என்னுடைய ரப்பை பற்றி நீங்கள் பரிகாசம் செய்கின்றீர்கள், இதற்காக நீங்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதாக அந்த மக்களை எச்சரிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மக்களிடத்திலே கூறுகின்றார்கள், உங்களுடைய ரப்பு என்ன செய்ய முடியும் என்பதாக அந்த மனிதர்கள் மீண்டும் அகங்காரமாக கேட்கின்றார்கள். அப்பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு 40 நாள் நேரம் கொடுக்கின்றேன், அதற்குள் நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களை அல்லாஹ் தஆலா நெருப்பு மழை பொழிந்து உங்களை அழித்து விடுவான் என்பதாக அவர்களை எச்சரிக்கை செய்துவிட்டு பிறகு 40 நாட்களாக ஒரு மழையின் மீது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியாக 40 நாட்கள் கழிந்து விடுகின்றது. 40 நாள் ஆகின்றது. அன்றைய காலையிலே மேகங்கள் எல்லாம் ஒரு கருமேகமாக சுற்றுகின்றது. அதிலிருந்து குளிர்ந்த காற்று வருகின்றது. அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், இப்பொழுது அந்த யூனுஸ் நபி சொன்னது பொய்யாகின்றது, இப்பொழுது அவர் நெருப்பு மழை பொய்வார் என்பதாக கூறினார். ஆனால் நமக்கு குளிர்ந்த காற்று இப்பொழுது வீசுகின்றது என்பதாக அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது அந்த குளிர்ந்த காற்று நேரங்கள் செல்ல செல்ல உஷ்ண காற்றுகளாக மாறுகின்றது. பிறகு மேகங்கள் எல்லாம் செம்மேகமாக, அதாவது நெருப்பினுடைய கலருக்கு மாறுகின்றது. அப்பொழுது மக்கள் எல்லாம் விலகுகின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரிக்கை செய்த அந்த தண்டனை நமக்கு வந்துவிடுமோ, அவர்கள் சொன்னது உண்மைதான், அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான் என்பதாக அவர்கள் உணர்ந்து அனைத்து மக்களும் ஒன்று கூடுகின்றார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் அனைவர்களும் ஒன்று கூடி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாகவோ, இன்னும் யா அல்லாஹ் உன்னையும் நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்கின்றோம், இந்த தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக அனைத்து மனிதர்களும் ஒன்று கூடி தௌபா செய்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்று அந்த உஷ்ண காற்றை, அந்த நெருப்பு மலையை அந்த மனிதரை விட்டு நீக்கி விடுகின்றான். அப்பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் ஆகிவிட்டது, அவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த நைனவா ஊருக்கு வருகின்றார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஒரு துஆவை செய்தேன், அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவை ஏற்காமல் இவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்பதாக அந்த ஊரை விட்டு கடல் பக்கமாக செல்கின்றார்கள். கடல் பக்கமாக செல்லும் பொழுது அந்த கடலிலே கப்பலிலே செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வராமல் அவர்கள் அந்த ஊரை விட்டு சென்றதன் காரணமாக அந்த கப்பல் நடுவழியிலே நின்று விடுகின்றது. நின்றுவிட்ட பிறகு அந்த கப்பலிலே யாரோ ஒரு மனிதர், பாவியான மனிதர் இந்த கப்பலிலே இருக்கின்றார். அவர் இந்த கப்பலை விட்டு குதித்தால்தான் இந்த கப்பல் மற்றொரு இடத்திற்கு செல்லும் என்பதாக கூறப்படுகின்றது. அதன்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே விழுகின்றார்கள். அப்பொழுது ஒரு மீன் ஆகப்பட்டது. மீனுடைய வயிற்றுக்குள்ளே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழைகின்றார்கள். நுழையக்கூடிய நேரத்திலே மீன் வயிற்றிலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதுகின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பரிசுத்த இறைவனே, நான் எனக்கு அநீதம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆவை கேட்டவுடன் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றார். இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறும் பொழுது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்யவில்லை என்று சொன்னார். லபிஸதி பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். கியாமத் நாள் வரை அவருடைய அந்த மனிதர் மீன் வயிற்றிலேயே அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான் என்பதாக இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த திக்ரை ஓதியதன் காரணமாக, பாவ மன்னிப்பு தேடியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் நபியை வெளியேற்றினார். அதே போன்று அந்த ஊர் மக்களும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததன்
ஏற்பட்டதன் காரணமாக அந்த ஊரை விட்டும் வேதனை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். ஆக நம்முடைய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் கையேந்தி கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேதனையை நீக்கக்கூடியவனாக இருக்கிறார், நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமில்லாமல் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த திக்ரை நமக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள், எப்பொழுதெல்லாம் சோதனைகள், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த திக்ர்களை ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சோதனையிலிருந்து நம்மை நீக்கி விடுகின்றான் என்பதாக முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ரமலானுடைய பாவ மன்னிப்பிற்கு கூறக்கூடிய இந்த 10 கடைசி பகுதியிலே இருக்கின்றோம். நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து இனிமேல் அது போன்ற பாவங்களை செய்ய மாட்டேன் என்பதாக தௌபா செய்து நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. Alhamdulillah Rabbil Alamin. Allahumma salli ala sayyidina nabiyyina maulana Muhammadin wa alihi wa sallim alayhi. Allahumma ighfir lana dhunubana wa khatayana kullaha ya rabbal alamin. Rabbi ij'alni muqima as-salati wa min dhurriyyati rabbana taqabbal du'a. Allahumma ij'alna min at-tawwabin waj'alna min al-mutatahhirin وجعلنا من عبادك الصالحين. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب. اللهم يا عالم السر منا لا تهتك ستر عنا وعافنا واعف عنا وقل لنا حيث كنا. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله